இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். யூடியூபர், தலித் சமூகத்திற்கான ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை இரவோடு இரவாக சர்வதேச பயங்கரவாதிகளை கைது செய்வதைப் போல கைது செய்த தமிழக காவல்துறை. அவருக்கு காவல்துறையில் நடந்து கொண்டிருப்பது என்ன? அவர் மீது என்ன நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கிறார்கள்? அவை அனைத்தும் சட்டத்திற்கு உட்பட்டுத்தான் நடைபெறுகிறதா அல்லது சட்ட விரோதமாக நடந்து கொண்டிருக்கிறதா என்பதை பற்றித்தான் இந்த காணொளியில் காண இருக்கிறோம். ஏர்போர்ட் மூர்த்தி ஒரு பிரபலமான யூடியூபர், வழக்கறிஞர். அவர் கடந்த சில வருடங்களாகவே திருமாவளவன் அவர்களை விமர்சித்து வருகிறார். அதுவும் யூடியூப் வலைதளங்கள் மற்றும் பொதுக்கூட்டங்கள் என்று அவர் பேசுகின்ற பகுதியிலெல்லாம் திருமாவளவன் தலித் சமூகத்திற்கு எதையும் செய்யவில்லை, தலித் சமூகத்தை வைத்து அவர்கள்தான் பலமாகி கொண்டார்கள் என்று பல்வேறு குற்றச்சாட்டுக்களை வைக்கிறார். இப்படி ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் திருமாவளவன் மீது கருத்தியல் களத்திலே குற்றச்சாட்டுக்களை வைக்கின்ற பொழுது அந்த கருத்தியலாக எதிர்கொள்ள வேண்டும். ஆனால் திருமாவளவனே ஒரு கூட்டத்தில் என்ன பேசினார் என்று கேட்டால், ஏர்போர்ட் மூர்த்தி மிகவும் மோசமாக பேசிக் கொண்டிருக்கிறார், அவர் ஏதோ தலித் சமூகத்திற்கு தலைவரை போல சொல்லிக் கொண்டிருக்கிறார், அவர் வந்தால் அந்த நாயை செருப்பால் அடியுங்கள் என்றெல்லாம் வன்முறையை தூண்டுகின்ற வகையில் திருமாவளவனே பேசியிருக்கிறார். ஒரு அரசியல் கட்சியின் தலைவர், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், அவரோடு இன்னொரு நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த கட்சியிலே இருக்கிறார். அவருக்கு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். தன்னை ஒரு அம்பேத்கர் இயக்கம், ஒரு சமூக நீதிக்கான கட்சி, நாங்கள் பெரியாரின் வழி வந்தவர்கள் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பெரியார் மீது அடுக்கடுக்கான விமர்சனங்களை வைத்த பொழுதும் கூட பெரியார் தன்னுடைய கருத்தில் உறுதியாக இருந்தார். எந்த கருத்துக்களையும் கருத்தியல் களத்திலே தான் சந்தித்தார். எந்த இடத்திலும் வன்முறையை தூண்டவில்லை. அண்ணல் அம்பேத்கரும் அப்படித்தான். கருத்துக்களுக்கு மாற்று கருத்தை வைத்தார். அவருடைய கருத்து சரி என்று வாதம் செய்து தன்னுடைய கருத்து நியாயமானது என்று மக்கள் மன்றத்திலே நிரூபித்தார். எந்த இடத்திலும் அம்பேத்கர் அவர்கள் வன்முறையை தூண்டவில்லை. தொடர்ந்து போராடினார். ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்காக போராடினார். ஆனால் அந்த அம்பேத்கரின் பெயரை சொல்லிக்கொண்டு, பெரியாரின் பெயரை சொல்லிக்கொண்டு திருமாவளவனுடைய கட்சியை சார்ந்தவர்கள் சென்னை டிஜிபி அலுவலகத்திற்கு வந்துவிட்டு வெளியே இருந்த ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை மிகவும் ஆபாசமான அருவருக்கத்தக்க வார்த்தையில் பேசி அவர் மீது செருப்பு வீசுகிறார்கள். அதற்கு பிறகு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை திருப்பி அடிக்கிறார் என்று சொன்னால் தன்னை தற்காத்து கொள்ள முயற்சிக்கிறார். அப்படி அவர் தற்காத்து கொள்ள முயற்சிக்கின்ற பொழுது கூட ஒரு 5-6 பேர் சேர்ந்த கும்பல் சுற்றி வளைத்து திருமாவளவன் வாழ்க என்று கோஷம் போட்டுக்கொண்டு ஏர்போர்ட் மூர்த்தியை கடுமையாக தாக்க முயற்சிக்கின்ற பொழுது ஏர்போர்ட் மூர்த்தி தன்னை தற்காத்து கொள்வதற்காக அவருடைய பாக்கெட்டில் இருந்த பேனா போன்ற ஏதோ ஒரு சிறு ஆயுதத்தை எடுத்து தன்னை தற்காத்து கொள்ள முயற்சிக்கிறார். அந்த நேரத்தில் அவர்கள் யாருக்கோ ஒருவருக்கு ஒரு சிறு காயம் ஏற்பட்டு விட்டது. ஆனால் ஏர்போர்ட் மூர்த்தியின் சட்டைகள் கிழிக்கப்பட்டு இருக்கிறது. செருப்பு வீசுவது, ஏர்போர்ட் மூர்த்தியை நோக்கி செருப்பு வீசுவது அந்த காணொலியில் நன்றாக தெரிகிறது. அவர்கள் போய் மருத்துவமனையில் படுத்துக்கொண்டு ஏர்போர்ட் மூர்த்தியால் விரட்டப்பட்டவர்கள். தன்னை தற்காத்து கொள்ள ஏர்போர்ட் மூர்த்தி எடுத்த முயற்சியில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். ஒருவேளை ஏர்போர்ட் மூர்த்தி தன்னை தற்காத்து கொள்ள தவறியிருந்தால் ஏர்போர்ட் மூர்த்தி கடுமையாக தாக்கப்பட்டிருப்பார். அநேகமாக அவர் கவலைக்கிடமான நிலையில் கூட இப்பொழுது மருத்துவமனையில் இருந்திருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டும். ஏர்போர்ட் மூர்த்தியை கடுமையாக தாக்க வேண்டும். அவர் இனி யூடியூப் வலைதளங்களில் பேசக்கூடாது, திருமாவளவனுக்கு எதிராக பேசக்கூடாது, ஆளுகின்ற அரசுக்கு எதிராக பேசக்கூடாது என்று திட்டமிட்டு ஒரு வன்முறை தாக்குதலை நடத்த முயற்சித்திருக்கிறார்கள். அதிலிருந்து ஏர்போர்ட் மூர்த்தி தப்பித்து விட்டார். அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு சிறு காயம், அதன் மீது அவர்கள் காவல் நிலையத்தில் கொடுத்த புகார், இதை உடனடியாக கையில் எடுத்துக்கொண்டு இரவோடு இரவாக அவரை கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன?
அவர் என்ன அந்த நாட்டை விட்டு ஓடிவிடப் போகிறாரா? இந்த நாட்டுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லாதவரா? காலையில் அழைத்தால் அவர் காவல் நிலையத்திற்கு வரப்போகிறார். அவர் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுத்தால் அவர் சட்ட ரீதியாக சந்திக்கப் போகிறார். ஆனால் அதையெல்லாம் விடுத்துவிட்டு திட்டமிட்டு ஏர்போர்ட் மூர்த்தியை இரவோடு இரவாக கைது செய்கிறார்கள் என்று சொன்னால் இது ஒரு சர்வாதிகார நடவடிக்கை, இது ஒரு பாசிச நடவடிக்கை என்று தான் சொல்ல முடியுமே தவிர இது ஒரு ஜனநாயக நடவடிக்கை என்று சொல்ல முடியாது. அதே நேரத்தில் ஏர்போர்ட் மூர்த்திக்கு இப்படி பல முறை அச்சுறுத்தல் வந்திருக்கிறது. பல முறை அவரை தாக்க முயற்சி செய்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட ஏர்போர்ட் மூர்த்தி பல முறை புகார் கொடுத்தும் இன்றைக்கு ஏர்போர்ட் மூர்த்தியை கைது செய்வதில் காட்டுகின்ற ஆர்வத்தை, காட்டுகின்ற வேகத்தை அன்றைக்கு காவல்துறை செய்யவில்லை. காவல்துறையே செய்யவில்லையா அல்லது காவல்துறையின் கைகளை வேறு யாராவது கட்டி போட்டிருக்கிறார்களா? இதில் ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய விஷயம் என்னவென்று கேட்டால், ஏர்போர்ட் மூர்த்திக்கு பதிலாக வேறு சமூகத்தை சார்ந்தவர் யாரையாவது ஏர்போர்ட் மூர்த்தியை தாக்க வந்த அந்த கூட்டம் தாக்கி இருந்து அவர் தன்னை தற்காத்துக் கொள்ள முயற்சி செய்திருந்தால் அநேகமாக இப்பொழுது அவர்கள் மீது வன்கொடுமை தடை சட்டம் பாய்ந்திருக்கும். ஏர்போர்ட் மூர்த்தியும் தாழ்த்தப்பட்ட பறையர் சமூகத்தை சார்ந்தவர் என்கின்ற ஒரே காரணத்தால் அவர் மீது வன்கொடுமை தடை சட்டத்தை போட முடியவில்லை, பயன்படுத்த முடியவில்லை. ஆனால் அதைவிட இன்னும் மோசமான பிரிவுகளில் காவல்துறை வழக்கு போடும் என்று செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஏர்போர்ட் மூர்த்தியை கைது செய்வதில் காட்டுகின்ற இந்த வேகத்தை, இந்த ஆர்வத்தை தமிழ்நாட்டிலே கஞ்சா விற்பவர்கள், கள்ளச்சாராயம் விற்பவர்கள், ஸ்நாச்சிங், ராபரி, வழிப்பறி, கன்னம் வைத்து கொள்ளையடிப்பவர்கள், சட்டம் ஒழுங்கு சீர்குலைய காரணமாக இருப்பவர்கள், இவர்களையெல்லாம் கைது செய்வதில் அரசு ஒரு அக்கறையை காட்டியிருந்தால், இந்த வேகத்தை அதிலே காட்டியிருந்தால் தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு காப்பாற்றப்பட்டிருக்கும். ஏன் ஏர்போர்ட் மூர்த்தியை தாக்குவதற்கு இவர்கள் யோசித்திருப்பார்கள், போயிருக்க மாட்டார்கள். நாம் போய் தாக்கினால் உடனடியாக கைது செய்வார்கள், சட்ட ரீதியான பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும், நீதிமன்றத்தில் நிற்க வேண்டியிருக்கும், தொடர்ந்து நீதிமன்றத்திற்கு நடையாய் நடக்க வேண்டியிருக்கும், தன்னை நிரபராதி என்று நிரூபிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். அதனால் பொருளாதார பிரச்சனை வரும் என்ற சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்டிருந்தால் ஏர்போர்ட் மூர்த்தியை தாக்க வந்தவர்கள் ஏர்போர்ட் மூர்த்தியை தாக்கி இருக்க மாட்டார்கள், தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு காப்பாற்றப்பட்டிருக்கும். ஆனால் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இன்றைக்கு ஆளுகின்ற திமுக ஆட்சியாளர்களுக்கு சாதகமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் எந்த தவறு செய்தாலும் அவர்கள் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிப்பதும், நியாயமாக மக்களுக்காக போராடுகிறவர்கள், தன்னுடைய கருத்தை தைரியமாக துணிச்சலாக மக்கள் மத்தியிலே சொல்லுகிறவர்கள், இவர்கள் மீது சட்டவிரோதமாக சட்ட நடவடிக்கை என்று சொல்லி அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்து அவர்களுக்கு நெருக்கடி கொடுத்து அவர்கள் பேசுவதை தடை செய்ய வேண்டும், அவர்கள் செயல்படுவதை தடை செய்ய வேண்டும் என்று நினைப்பது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக விரோத நடவடிக்கை. அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் என்ன பிரச்சனை என்று கேட்டால், ஏர்போர்ட் மூர்த்தியை கைது செய்திருக்கிறார்களே, காவல் நிலையத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ஏர்போர்ட் மூர்த்தியின் மீது அடக்குமுறையை பிரயோகம் செய்வார்களா? அல்லது ஏர்போர்ட் மூர்த்தியை சட்டப்படி நீதிமன்றத்தில் நிறுத்தி அவரை ரிமாண்ட் செய்து அவருக்கு ஜாமீன் கொடுப்பார்களா? அதற்குள் அங்கே காவல் நிலையத்தில் என்ன நடக்கும் என்ற சந்தேகங்கள்லாம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் லாக்அப் டெத் இந்த திமுக ஆட்சியிலும் தொடர்கிறது. சமீபத்தில் கூட அஜித் என்கின்ற ஒருவருக்கு லாக்அப் டெத், சிறைச்சாலையிலே மரணமடைந்திருக்கிறார். கடந்த அதிமுக ஆட்சியில் தூத்துக்குடியில் தந்தையும் மகனும் கொலை செய்யப்பட்ட லாக்அப் டெத் நடந்தது. அதே நிலைமை இன்றைக்கு திமுக ஆட்சியிலும் நடக்கிறது. ஆகவே ஏர்போர்ட் மூர்த்திக்கு காவல் நிலையத்தில் பாதுகாப்பு இருக்குமா? அதை இந்த அரசு உத்தரவாதம் செய்யுமா? அதை காவல்துறை உத்தரவாதப்படுத்துமா என்றெல்லாம் கேள்வி எழுகிறது. உடனடியாக ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை விடுதலை செய்ய வேண்டும். இல்லையேல் தமிழக அரசு சர்வாதிகார நடவடிக்கையில் ஈடுபடுகிறது, எதிர்க்கட்சிகளின் குரல் வலையை நெரிக்கிறது, ஜனநாயக உரிமையை பறிக்கிறது. தமிழக அரசு ஜனநாயகத்தின் பெயரால் ஆட்சிக்கு வந்தோம், நாங்கள் எமர்ஜென்சி எதிர்த்த ஜனநாயகவாதிகள் என்று சொல்லிக்கொண்ட திமுக அரசு இன்றைக்கு பாசிச முகமூடியை பொருத்தி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாஜிகளாக அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நினைக்க வேண்டியிருக்கிறது. இந்த அளவிற்கு திமுக அரசு இப்படி கடுமையான நடவடிக்கைகளை எடுப்பதால்
2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக கடுமையான எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கும். எதிர்ப்புகளை சந்திக்கின்ற பொழுது அடுத்த தேர்தலில் திமுகவிற்கு தோல்வியை மக்கள் பரிசாக வழங்குவார்கள். ஏனென்று கேட்டால், கடந்த 2011ஆம் ஆண்டு திமுக ஆட்சியின் மீது இதுபோல பல குற்றச்சாட்டுகள் வந்தது. நில அபகரிப்பு வழக்குகள் வந்தது. அடக்குமுறையை திமுக பிரயோகிக்கிறது என்று பல செய்திகள் வந்தது. ஆகவே அதை பார்த்து வெகுண்டெழுந்த மக்கள் கடைசியில் 2011இல் திமுக ஆட்சியை வீழ்த்தினார்கள். திமுகவிற்கு தோல்வியை பரிசாக தந்தார்கள். அதைவிட மோசமான நிலைமையில் இன்றைக்கு திமுக அரசு போய்கொண்டிருக்கிறது. திமுக அரசு தான் தோன்றித்தனமாக செயல்படுகிறது. ஆகவே திமுகவிற்கு மக்கள் சரியான பதிலடி கொடுப்பார்கள் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.